வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதல் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கோயில்களில் திருவிழா நடத்த ஒவ்வொரு சாதியினருக்கும் ஒரு நாள் என ஒதுக்கீடு செய்யும் நடைமுறையை தவிர்க்க வேண்டும். இந்து சமய அறநிலையத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தல். கடந்த ஆண்டை ஒப்பிடுகையில் இந்த ஆண்டு வன்கொடுமை தொடர்பான வழக்குகள் 6% குறைந்திருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம். சமூக நீதி சமத்துவ சிந்தனைகளை பிரதிபலிக்கும் வகையில் 6907 விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டிருப்பதாகவும் பேச்சு. இன்றைய ஆண்டை விட இந்த ஆண்டு வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் பதியப்படும் வழக்குகள் 6 விழுக்காடு குறைந்துள்ளது. வன்கொடுமைக்கு ஆளாகும் பகுதிகள் 2021 445 இருந்து 2024 368 குறைக்கப்பட்டுள்ளது. இது 19 விழுக்காடு குறைவாகும். மதிப்போடும் உரிமையோடும் சுயமரியாதையுடனும் நாம் இருப்பதற்கு பெரியார் அம்பேத்கரை காரணம். சமூக நீதியை நிலைநாட்டும் அரசாக திமுக அரசு செயல்பட்டு வருவதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நெகிழ்ச்சி. ஒருங்கிணைக்கும் விதமாக கல்வி, திறன் மேம்பாடு, வீட்டு வசதி, உட்கட்டமைப்பு போன்றவைக்காக தனித்துவமான திட்டங்களை வகுத்தும் செயல்படுத்தியும் தந்தை பெரியார், அண்ணல் அம்பேத்கர், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர் வழியில் சமூக நீதியை நிலைநாட்டும் அரசாக முழுமையான அர்ப்பணிப்புடன் இந்த அரசு செயல்பட்டு வருகிறது. இபிஎஸ் டெல்லி சென்று வந்த நிலையில் செங்கோட்டையனும் ரகசியமாக டெல்லி பயணம். உள்துறை அமைச்சர் அமித்ஷா நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியதாக தகவல். செங்கோட்டையன் டெல்லி பயணம் பற்றி தனக்கு தெரியாது. சேலத்தில் செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பதில். செங்கோட்டையன் டெல்லி போயிருக்காரு, அந்த பயணம் பத்தி அது எனக்கு தெரியாது. அதிமுக பாஜக கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. உரிய நேரத்தில் முறையாக அறிவிக்கப்படும் என்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா தகவல். தமிழகத்தின் அடுத்த முதலமைச்சர் குறித்த சி ஓட்டர் இந்தியா டுடே சார்பில் நடத்தப்பட்ட கருத்து கணிப்பு. மு.க.ஸ்டாலினுக்கு 27% வாக்குகளும், தவேக தலைவர் விஜய்க்கு 18%, எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு 10 மற்றும் அண்ணாமலைக்கு 9% வாக்குகள் பதிவு. திமுக தவேக இடையேதான் போட்டி என்று விஜய் பேசியது தொண்டர்களை உற்சாகப்படுத்தவே என்று எடப்பாடி பழனிசாமி பதிலடி. அதிமுக தான் பிரதான எதிர்க்கட்சி என்ற அங்கீகாரத்தை மக்கள் அளித்துள்ளதாக பேட்டி. அவருடைய கருத்து சொல்றாரு. நாட்டிலே எல்லா கட்சி தலைவர்களும் இந்த கட்சி வளர்வதற்காக தொண்டனை துரோகத்தின் முழு வடிவமே எடப்பாடி பழனிசாமி தான். கட்சிக்கு துரோகம் இழைத்த ஓபிஎஸ்ஐ கட்சியில் சேர்க்க மாட்டோம் என்ற இபிஎஸ்ஸின் பேச்சுக்கு டிடிவி தினகரன் பதிலடி. வேட்புமனுவில் முன்னாள் அமைச்சர் கே.சி. வீரமணி தவறான தகவல் தெரிவித்ததாக தொடரப்பட்ட வழக்கு. விசாரணைக்கு இடைக்கால தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தமிழகத்தில் 100 நாள் வேலை திட்டத்திற்கான நிதியை உடனடியாக வழங்க வலியுறுத்தல். மத்திய அரசை கண்டித்து மாநிலம் முழுவதும் திமுக சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்பு. நடிகை த்ரிஷாவிற்காகவே பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பேன் என்று விஜய் சொல்கிறார்.
திருவள்ளூர் திமுக எம்எல்ஏ விஜி ராஜேந்திரன் சர்ச்சை பேச்சு. கிராம சபை கூட்டம் என்று கூறி பொதுமக்களை போராட்டத்தில் பங்கேற்க செய்ய திமுகவினர் முயற்சிப்பதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சனம். திமுகவின் அரசியல் நாடகங்களை தமிழக மக்கள் இனியும் நம்ப போவதில்லை என்றும் எக்ஸ் தளத்தில் பதிவு. செங்கல்பட்டு மாவட்டம் ஊரப்பாக்கத்தில் 4 ஆண்டுகளாக நீட் தேர்வுக்கு தயாராகி வந்த மாணவி தற்கொலை. 3 முறை தேர்வு எழுதி 4வது முறை முயற்சி செய்து வந்த நிலையில் வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட பரிதாபம். நீட் விவகாரத்தில் பச்சை பொய் சொல்லி ஏமாற்றிய திமுகவினருக்கு தொடரும் நீட் மரணங்கள் மனசாட்சியை உறுத்தவில்லையா என்று எடப்பாடி பழனிசாமி சரமாரி கேள்வி. நீட் அச்சத்தால் சென்னையில் மாணவி உயிரிழந்ததை சுட்டிக்காட்டி எக்ஸ் தளத்தில் பதிவு. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை சம்மட்டி கொண்டு அடித்து ஒரே அடியாக ஒழித்து கட்டும் வேளையில் பாஜக இறங்கியிருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடும் சாடல். காந்தியை பிடிக்காதவர்களுக்கு அவர் பெயரிலான 100 நாள் வேலை திட்டத்தையும் பிடிக்கவில்லை என்றும் விமர்சனம். வேண்டப்பட்ட கார்ப்பரேட்டுகளின் பல லட்சம் கோடியை பாஜக அரசு ஒரே கையெழுத்தில் தள்ளுபடி செய்வதாக முதலமைச்சர் விமர்சனம். ஏழைகளின் சம்பள பணத்தை விடுவிக்க பணம் இல்லையா அல்லது மனமில்லையா என்றும் கேள்வி. தமிழகம், புதுச்சேரி, காரைக்காலில் ஏப்ரல் 1 முதல் 4ஆம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பு. அடுத்த 2 நாட்களுக்கு வெயிலின் தாக்கம் அதிகரிக்கும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னையில் ஐபிஎல் போட்டியின் போது கள்ளச்சந்தையில் டிக்கெட் விற்பனை செய்த 25 பேர் கைது. 52,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் 18 வழக்குகள் பதிவு. ராமேஸ்வரம் பாம்பன் புதிய ரயில் தூக்கு பாலத்தை ஏப்ரல் 6ஆம் தேதி பிரதமர் மோடி திறந்து வைப்பதன் எதிரொலி. சாலை பாலத்தில் மேடை அமைத்து இறுதிக்கட்ட ஆய்வு மேற்கொண்ட அதிகாரிகள். மியான்மரில் அடுத்தடுத்து ஏற்பட்ட நிலநடுக்கம் காரணமாக உருக்குலைந்த அடுக்குமாடி கட்டடங்கள். உயிரிழப்புகள் 1000ஐ கடந்த நிலையில் படுகாயமடைந்த ஆயிரக்கணக்கானோர் மருத்துவமனைகளில் அனுமதி. மியான்மர் நாட்டின் யாங்கூன் விமான நிலையத்தில் தரையிறக்கப்பட்ட நிவாரணப் பொருட்கள். இந்தியா சார்பில் அனுப்பி வைக்கப்பட்ட 15 டன் பொருட்களை பல்வேறு இடங்களுக்கும் அனுப்பி வைக்கும் பணிகள் தீவிரம். நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்டுள்ள மியான்மருக்கு தேவையான மனிதாபிமான உதவிகள் மற்றும் மீட்புக் குழுக்கள் அனுப்பப்பட்டு வருகின்றன. மியான்மர் மக்களுடன் இந்த கடினமான நேரத்தில் இந்தியா துணை நிற்கும் என்றும் பிரதமர் மோடி உறுதி. மியான்மர் மற்றும் தாய்லாந்தில் நிலநடுக்கம் தொடர்பாக தமிழக அயலக நலத்துறை சார்பில் உதவி எண்கள் அறிவிப்பு. nrtchennai@gmail.com என்ற மின்னஞ்சல் மூலம் தகவல் தெரிந்து கொள்ளலாம் என்றும் அறிவிப்பு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 160 ரூபாய் அதிகரிப்பு. 1 கிராம் 8,360 ரூபாய்க்கும் சவரன் 1 66,880 ரூபாய்க்கும் விற்பனை. கொடைக்கானலில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் பரபரப்பு. முறையாக தண்ணீர் வழங்கவில்லை என்று கூறி ஆட்சியரிடம் மக்கள் வாக்குவாதம். நெல்லையில் பிரேக் பிடிக்காததால் மின்கம்பம் மீது மோதி விபத்துக்குள்ளான அரசு பேருந்து.
தாறுமாறாக ஓடிய விபத்தில் சிக்கிய பேருந்தில் இருந்த 10க்கும் மேற்பட்டோர் காயம்.